ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? டே இன் மை யூனி பார்க்கலாமா? பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு சீக்கிரமாக போய் சாப்பாடு வர செய்யணும். செஞ்சுட்டு நம்ம யூனி போகலாமா? இப்போதான் குளிச்சுட்டு வந்தோம். நம்ம யூனிவர்சிட்டி வர 9 மணிக்கே இருக்கு. அதனால சீக்கிரமா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஏதோ சாப்பாடை வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதை சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு யூனிவர்சிட்டி போய் வீடியோ கண்டினியூ பண்றேன். பாய். A lot of boring math later. இப்போ தான் வந்து எங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சு 9 to 11 கிளாஸு. அடுத்து கண்டினியூஸாக அடுத்து 11 to 2 வந்து வேறு கிளாஸ் இருக்குது. அதே ஸ்டாஃப் தான், ஆனால் வந்து வேறு பில்டிங் போகணும். நான் கேட்டேன் சார் கிட்ட, ஏன் சார் 9 to 11 இருக்குது, அடுத்து 11 to 2 இருக்குது, இருக்கிற ஒரு 5 நிமிஷம் கேப்பில் எப்படி நாங்கள் வந்துட்டு அதுக்குள்ளே அடுத்த கிளாஸ் போக முடியும்னு கேட்டேன். அவர் சரி அழுகாத, நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எல்லோரும் லேட்டாக வாங்க அப்படின்னாரு. ஆனால் வெளியே வேறு மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து சார்ட்டை கேட்டேன், சார் இந்த மாதிரி மழை தூருது, நான் போய் வெளியே போய் டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் சரி ஓகேடா நீ பொறுமையாக வாடா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாரு. பட் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து 2 செமினார் குரூப் இருக்குது. அதாவது என்னோடய குரூப், அதாவது மார்னிங் 9 to 11 வந்து லெக்சர் நடக்கும், மெயின் லெக்சர். அதுக்கப்புறம் வந்து அந்த 11 to 4 வந்து செமினார் நடக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்கள் குரூப் வந்து வென்ஸ்டேவே முடிச்சிருவோம் 9 to 4. இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க எப்படின்னா இன்றைக்கி காலையில் 9 to 11 கிளாஸ் வரணும், மறுபடியும் ரூம் போயிட்டு திரும்பி நாளைக்கு மதியம் வந்துட்டு 11 to 4 வந்து மறுபடியும் கிளாஸ் வரணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னா ஒரே நாளில் முடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி தனித்தனியாக வந்தால் தான் கடுப்பு. நான் இந்த வீடியோலாம் வந்து ஃபஸ்ட்டே போடணுன்ட்டு இருந்தேன். ஏன் போட முடியல அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எனக்கு கிளாஸ் கிடைக்கல. எங்களுக்கு வர கிளாஸ் எல்லாமே வந்துட்டு வாரத்துக்கு 3 நாள் இருக்கும். அந்த 3 நாளுமே வந்துட்டு 3 hours 4 hours அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ நாங்கள் ஃபைனல் செமஸ்டரில் இருக்கங்காட்டி எங்களுக்கு எப்படின்னா வாரத்துக்கே வந்து ஒரு நாள் தான் கிளாஸு. அந்த ஒரு நாள் வந்து 9 to 4 இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, ஒரே நாளில் முடிச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி வென்ஸ்டேவோ வரணும், தேர்ஸ்டேவோ வரணுன்னா தான் கொஞ்சம் கடுப்பு. ஏன் அப்படின்னா காலையில் மறுபடியும் சீக்கிரமாக வந்துட்டு 9 to 11 மட்டும்தான் கிளாஸ், 2 மணி நேரம் தான் கிளாஸு. மறுபடியும் தேர்ஸ்டேவும் உங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இதே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டீங்க, ஒரே நாளில் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இருக்கிறதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் சார் என்ன சொன்னார்னா, இந்த ஃபைனல் செமஸ்டரில் வந்து லாஸ்ட் இயர் இவர் தான் இருந்தார். இவர் வந்துட்டு 8 பேரை வந்து ஃபெயில் பண்ணி விட்டாராம்மா கிளாஸுக்கு வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே வந்து கிளாஸுக்கு வர வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் பசங்க 2 பேர் இருக்கானுங்க, ஜாக் ஆண்ட்ரஸ் அப்படின்னு 2 பேர். அவனுங்க வந்து இந்த ஊர் பசங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 3 மாதமாக அவனுங்க யூனிவர்சிட்டியே வரல. நான் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டேன், ஏன்டா வரல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னானுங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்களுக்குலாம் வரணும்னு வந்துட்டு அந்த இது இல்லை, நாங்கள் வந்து இங்கேருந்தே பண்ணி முடிச்சுக்கலாம், ஃபைனல் செமஸ்டர்ங்காட்டி எங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்குது, நாங்கள் வந்து வீட்டிலேருந்து டெஸ்டினேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னானுங்க. ஸோ நம்ம மட்டும்தான் இந்த வீசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால, அந்த அட்டண்டன்ஸ்னால, இந்த வீசா ப்ராசஸ் இந்த மாதிரி ஒரு இதனால நம்ம வர வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் நம்ம வரல அப்படின்னா UKVI வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம போஸ்ட் கிராஜுவேட் வீசா அப்ளை பண்ணும்போது நம்மளோட இதை வந்து கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. நீ தான் கிளாஸுக்கே போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு இதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து கட் அடிக்காதீங்க. இன்றைக்கி கூட வந்து வந்தாங்க, இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க, UKVIலேருந்து வந்து செக் பண்ணிட்டு போனாங்க, எத்தனை பேர் கிளாஸில் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு பேரை வச்சு செக் பண்ணானுங்க, ஒவ்வொரு பேராக வந்து கால் அவுட் பண்ணாங்க, எல்லாருமே கிளாஸில் இருக்காங்களா அப்படின்னு. இதுவரையும் நடந்ததில்லை இந்த மாதிரி. பட் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி UKVIலேருந்து வந்து இந்த மாதிரி வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி யாரும் வந்து கோட் ஷேர் பண்ணி மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் வீசாவை வந்து கெடுத்துக்காதீங்க. ஸோ நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளாஸுக்கு போக பாருங்க. சும்மா வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா வந்ததே வேஸ்ட்டாக போயிடும். கஷ்டப்பட்டு சில பேர் லோன் போட்டு வந்திருப்பீங்க, சில பேர் வந்துட்டு நிறையா வந்து மாற்றணும், நிறையா வந்து எஃபர்ட் போட்டு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கே ஒரு 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். அதுவே நம்மளால் வர முடியல அப்படின்னா அப்புறம் எதுக்கு நம்ம இங்கே வரணும்? ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளாஸ் எல்லாம் வந்து வர ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும், நான் வந்து அப்ராடில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்ராடில் படிக்கிறான், பெரிய யூனிவர்சிட்டி கெத்தாது. யூனிவர்சிட்டி அப்ராடில் படிக்கலாம் கெத்து கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும், அவ்வளோதான். நிறையா நெட்வொர்க் டெவலப் பண்ணலாம், புது பீப்புள்ஸை மீட் பண்ணுவோம், அவ்வளோதான். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா யூனிவர்சிட்டியும் ஒன்று தான். நீங்கள் இந்தியாவில் படித்தாலும் ஒன்று தான், UKல படித்தாலும் ஒன்று தான். உங்களுக்கு நான் வேணால் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து எங்கள் கிளாஸ் ரூமு. லிட்ரலாக நம்ம கிளாஸ் ரூம் மாதிரி தான் இருக்கும். மேபி ஒவ்வொரு ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதுவும் மாறும். இதுவே வந்துட்டு நீங்கள் வேறு கிளாஸ் போனீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வேறு லெக்சர் ஹால் போனீங்க, வேறு ஒரு ரூம் போனீங்க அப்படின்னா இந்த படத்தில் வர மாதிரி வேறு மாதிரி இருக்கும். இன்னும் சில ரூம்ஸில் இந்த மாதிரி நார்மலாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் படிக்கிறது வந்து கெத்து அப்போல்லாம் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி வேறு கண்ட்ரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க நாட்டில் மார்க்கெட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அங்கே எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, நம்ம கண்ட்ரிக்கு அந்த கண்ட்ரிக்கு என்ன வித்தியாசம், இந்த மாதிரி நம்ம புதுசாக கற்றுக்கலாம். ஸோ
நீங்கள் ஜஸ்ட் வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் வராதீங்க, நிறையா பீப்புள்ஸ் கூட பேசுங்க. நீங்கள் வந்து பர்டிகுலராக இப்போ நான் தமிழ் பீப்புள்னால் தமிழ் கம்யூனிட்டி கூட மட்டும் தான் பேசுவேன், அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா லாங்குவேஜ் பீப்புள்ஸ் கூடயே பேசுங்க, எல்லா கண்ட்ரி பீப்புள் கூடயே பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு புது ஐடியா கிடைக்கும், புது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நீங்கள் ஒரு ஜாப் தேடுறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கும். இந்த மாதிரி யூகே வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு புது ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கோங்க, புது நெட்வொர்க் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். எனக்கு வேறு டைம் ஆகிடுச்சு, டைம் வேறு வந்து 11:02 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 11க்கு வந்து வர சொன்னார் அவர். ஸோ நான் வந்து போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கிளாஸுக்கு போகணும். ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ போடுறேன். இப்போ தான் கிளாஸ் முடிஞ்சு லஞ்ச் விட்டாங்க. ஸோ நான் வந்து சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு மெக்டி போயிட்டுருக்கிறேன். வெளியே வேறு மழை தூரிகிட்ருக்கு. எனக்கு அவ்வளோக்கா பசி இல்லை, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மெக்டி வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். நம்ம ஆர்டர் நம்பர் வந்து 80. ஸோ அவங்க வந்துட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க கொஞ்சம் நேரம். அவங்க கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கணும். நம்ம ஆர்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆர்டர் வந்து 80. ஸோ அவங்க வந்து கலெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பேக்கு. ஏன் இது ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோக்கா பசி இல்லை. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கரு, ஒரு டயட் கோக்கு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கூடவே ஒரு டாயாக புக்கான்னு கேட்டாங்க. நான் டாயாக புக் பண்ணிட்டேன். A little longer than a few minutes later. இப்போ தான் நமக்கு வந்து யூனிவர்சிட்டி முடிஞ்சோன்னு அப்படியே லிடில் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை அப்படியே பண்ணிவிட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இந்தியாவில் இருக்கிறதுக்கும் யூகேயில் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. எல்லாமே ஒரே யூனிவர்சிட்டி தான். நம்ம வந்து எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இல்லை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வேறு ஏதாவது பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே யூகே வந்து இந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி எல்லாம் நீங்கள் வந்துடுறீங்க. பட் எல்லா யூனிவர்சிட்டியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரியாலிட்டியை வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி படிக்கிறோம், நம்மளோட திறமையை எப்படி வெளிக்காட்டுறங்கிறது தான் இருக்குது. நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் உங்கள் ஸ்கில்ஸை வெளிக்காட்டலாம், நீங்கள் யூகேல இருந்தாலும் உங்கள் ஸ்கில்ஸை வெளிக்காட்டலாம். நான் யாரையுமே வந்து இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே வந்து ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் வாங்க, தப்பு இல்லை, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. எல்லாம் எப்படி இருக்குது, ரூல்ஸ்லாம் நிறையா மாற்றிருக்காங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அதான் நான் சொல்கிறேன். நான் ஏன் இதில் எல்லா வீட்லேயும் சொல்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் திரும்பி போக முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் லோன் போட்டு வந்திருப்பீங்க, இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் வந்திருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் டெசிஷன் எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் வந்து டைம் ட்ராவல்லாம் பண்ணி போய் மாற்ற முடியாது. ஸோ நம்மக்கிட்ட அந்த டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கான மிஷினும் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து யோசித்து பார்த்துட்டு வாங்க. எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடச்சிச்சு. அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு கோர்ஸ் சிறப்பாக நான் இருந்தேன். ஸோ அந்த கோர்ஸ் சிறப்பாக இருந்தாங்காட்டி நான் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணேன். என்னோடய ஸ்டடீஸை தவிர மீதி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ணேன். ஸோ அதனால் வந்துட்டு எங்களில் எப்படின்னா 3 அவார்டு தருவாங்க. ஒன்று வந்து பிரான்ஸ் ஹேலம் அவார்ட், ஒன்று வந்து சில்வர், அதுக்கப்புறம் கோல்டு. ஸோ இந்த பிரான்ஸ் சில்வர் வந்து எப்படியாவது வாங்கிடலாம். பட் அந்த கோல்டு ஹேலம் வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அது எனக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து எங்கள் காலேஜ் எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சு காலேஜ் யூனியனில். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி ஓகே நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு அட்டம் கொடுக்கலாம். நம்ம வந்துட்டு ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணேன். என்ன அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. காசு எல்லாமே கொடுத்து, அதாவது மேக்ஸிமம் வந்து 50 பவுண்ட்ஸ். அந்த 50 பவுண்ட்ஸ்குள்ளே வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு கணக்கு காட்டணும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னதான் நான் ரிசல்ட் என் பக்கம் ஃபேவராக வரல அப்படின்னாலும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்படின்னா நான் எதிர்பார்த்தோட நிறைய பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் இன்னும் ஜெயிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் நீ கேட்கலாம் ஏன்டா எலெக்ஷன்லாம் நிற்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளான்னு கேட்கலாம். நான் ஏன் என்ன அப்படின்னா அந்த எலெக்ஷனில் மட்டும் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரோலுக்கு வந்துட்டு 28,000 per annum வந்து உங்களுக்கு 28,000. ஒரு வருஷம் மட்டும் தான் நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸராக இருக்க முடியும். ஒன்ஸ் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அப்படின்னா மறுபடியும் இன்னும் ஒரு வருஷம் நிற்கலாம். பட் மேக்ஸிமம் 2 years தான் அந்த ரோலுக்கு. அதுக்கப்புறம் உன்னால் வந்து நிற்க முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து யோசித்தேன், சரி ஓகே நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ணலாம், ஜெயிக்கிறோம் தோக்குறோம் முக்கியம் இல்லை, பட் நம்ம ஒரு அட்டம் கொடுக்கலாம் சொல்லி தான் கொடுத்தேன். பட் பரவாயில்ல, என்ன தான் எதிர்பார்த்த அளவுக்கு நான் வரல அப்படின்னாலும் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வந்து இவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம இவ்வளோ பண்ணதே பெருசு. என்னதான் அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ் பீப்புள்ஸ் யாருமே இல்லை. ஸோ என்னால் வந்துட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபாரினர்ஸ் கிட்ட தான் பேசணும். ஃபாரினர்ஸ் மீன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் பேசணும். நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய நெட்வொர்க்கிங் கிடச்சிச்சு. ஸோ நான் இதுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வரீங்க அப்படின்னா நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிக்கோங்க. ஸ்காலர்ஷிப் வாங்கினேன்னு சொல்லியிருப்பேன், எவ்வளோன்னு சொல்லியிருக்க மாட்டேன். அது எவ்வளோ அப்படின்னா 250 pounds. நீங்கள் யோசிக்கலாம் என்னடா 250 pounds ஒரு காசா, நீ வந்து அதிக சந்தோஷப்படுறேன்னு யோசிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையும் அந்த 250 pounds வந்து ரொம்ப பெரிய காசு தான். ஏன் அப்படின்னா
நீங்கள் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு பார்ட் டைம் போனால் தான் உங்களுக்கு அந்த 250 pounds வரும். ஸோ நம்ம வந்து நம்ம போட்ட எஃபர்ட்டுக்காக ஒரு பலன் கிடைக்கும் போது அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்பவே அந்த வார்த்தையை அது என்னமோ சொல்லுவாங்க, அது எனக்கு வரமாட்டேங்குது, சொல்ல ஈடு இல்லை ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே, கரெக்டாக இன்றைக்கி தான் வந்து வந்துச்சு 250 pounds. நம்ம வந்து அந்த காசை வந்து எதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி காட்டணும். ஸோ நான் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, என்னோட இன்டர்வியூக்காக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதாவது நான் கிளாத்திங்ஸ் வந்து கொஞ்சம் இதாக வாங்க போகிறேன், ப்ரீமியமாக வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எஸ்டிமேஷன் அமௌண்ட் போட்டு கொடுத்தேன். அவங்க அதை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் தேடி பாருங்கள். நம்ம வரோம் அப்படின்னா சும்மா ஜாலியாக சுற்றுறதை மட்டும் பார்க்காதீங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் என்னென்னலாம் இருக்குது, நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி எலெக்ஷன்லாம் கன்ஃபார்மாக எங்கள் யூனிவர்சிட்டியும் இல்லை, எல்லா யூனிவர்சிட்டியுமே நடக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா 100-200 பேர் இல்லைனாலும் கன்ஃபார்மாக வந்து ஒருத்தராக ஜெயிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள். எல்லாமே வந்துட்டு நம்ம கைக்கே வராது. ஒன்ஸ் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடமே வந்துட்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம இது பண்ணணும். என்னதான் அது சாத்தியம் இல்லை அப்படின்னாலும் நம்ம அப்படி நினச்சிக்கணும். ஸோ அப்போனா மட்டும் தான் நம்மளால் சக்சீட் பண்ண முடியும். நம்மளே வந்துட்டு ஜஸ்ட் சர்வை பண்ணிட்டு போகணும் அப்படின்னு இருக்கவே கூடாது. நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபுல் எஃபர்ட் வந்து போடணும். அவ்வளோதாங்க. நம்ம வந்து டாப்பிக்கை விட்டு வெளியே போயிட்டோம். ஆக்சுவலாக டாப்பிக்கே வந்து டெய்ன்மி யூனிவர்சிட்டி தான். ஆனால் நான் பேச ஆரம்பிச்சேன்னா நான் வந்துட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி நான் டெய்லி யூனிவர்சிட்டி லைஃப் போகும். அவ்வளோலாம் வந்துட்டு அந்த படத்தில் வர மாதிரிலாம் பிரம்மாண்டமாலாம் வந்து காட்டலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம ரியாலிட்டி இந்த மாதிரி காட்டணும். ஸோ அவ்வளோதாங்க. பாய். வீடியோ முடிஞ்சு.